ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம தக்ஷி சமையலில் மந்தி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்ல அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த லைட்டாக வறுத்து எடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு மேலே அந்த இட்லி பிளேட் வச்சுட்டு அதில் வந்து சிக்கன் பீசஸ் வச்சுக்கலாம். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி சிக்கன் லெக் பீசஸ் ஒரு சில பீசஸ் வச்சு தான் இன்றைக்கி மந்தி பிரியாணி பண்ண போகிறோம். 15 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா, உப்பு, தயிர், மிளகுத்தூள், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வெந்திருக்கும் இல்லைங்களா, அதை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு 1 ஹவர் இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது இதுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 பச்சை மிளகா, புதினா எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிட்டு இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஃப்ரெஷ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, தனியா தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லெமனும் தயிரும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த பாஸ்மதி அரிசி நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்கனோ அந்த அளவுக்கு அந்த பவுலில் 2 கப் ஆஃப் பவுல் தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம போய் அந்த சிக்கனை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஒன்றா போட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை ஃபுல் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த அரிசியெல்லாம் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். நிறைய ஆயிலும் ஊற்ற வேணாம், மீடியமாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் சைடில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு குட்டி கப்பில் சார்கோல் எடுத்துக்கலாம். அதை வந்து லைட்டாக பற்ற வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றினா நல்லா புகை வரும். ஸோ அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட மந்தி பிரியாணி சூப்பர் ஸ்மெல்லோட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மந்தி பிரியாணி பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.